ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஜாகிரஃபி பார்க்குறோம். ஜாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்ட் 4 வரைக்கும் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 200 கொஷினுக்கு மேலே நம்ம பார்த்தாச்சு. இது வந்து பார்ட் 5 வீடியோ. ஜாகிரஃபியில் மொத்தம் ஒரு 500 கொஷினுக்கு மேலே ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. அதில் நம்ம எக்ஸாமுக்குள்ளே ஒரு 10 பார்ட்டுக்குள்ளே 500 கொஷின் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 5 வீடியோ. அடுத்த 50 வினா வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, முதுமலை வனவிலங்குகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம். முதுமலை வனவிலங்குகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு. அடுத்த வினா, காட்டுக்கழுதை சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? காட்டுக்கழுதை சரணாலயம் தமிழ்நாடு. அடுத்த வினா, கீழ் வருவனவற்றுள் இந்தியாவில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம். கீழ் வருவனவற்றுள் இந்தியாவில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம் துத்வா. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் எதற்காக யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டது? கீழ்கண்டவற்றுள் எதற்காக யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டதுன்னா, யானைகளை வேட்டையாடுவதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஓகேங்களா, யானைகளை வேட்டையாடுவதிலிருந்து பாதுகாத்தலுக்காக. அடுத்த வினா, பின்வருவனற்றுள் அரிசி புரட்சி நிலமாக அறியப்படுவது எது? பின்வருவனற்றில் அரிசி புரட்சி நிலமாக அறியப்படுவது பிலிப்பைன்ஸ். பின்வருவனற்றில் அரிசி புரட்சி நிலமாக அறியப்படுவது பிலிப்பைன்ஸ். அடுத்த வினா, பின்வருவனற்றில் தலக்காற்று எது தலக்காற்று இல்லை? பின்வருவனற்றில் தலக்காற்று எது தலக்காற்று இல்லை? கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து தலக்காற்றுகள். இதில் ஒன்று மட்டும் தலக்காற்று இல்லை. அது எதுன்னு கேட்குறாங்க. சி மட்டும்தான் தலக்காற்று இல்லை. வியாபார காற்று வந்து தலக்காற்று இல்லை. கடற்காற்று, நிலக்காற்று, லூலாம் வந்து தலக்காற்றுகள். அடுத்த வினா, கேட்ரி சிங்கான பகுதி எந்த தாதுவிற்கு பெயர் பெற்ற பகுதி? கேட்ரி சிங்கான பகுதி எந்த தாதுவிற்கு பெயர் பெற்ற பகுதி? தாமிரம். அடுத்த வினா, சூப்பர்னோவா என்ற கலைச்சொல்லானது யாரால் பயன்படுத்தப்பட்டது? சூப்பர்னோவா என்ற கலைச்சொல்லானது யாரால் பயன்படுத்தப்பட்டதுன்னா எஃப் ஹோலி. சூப்பர்னோவா என்ற கலைச்சொல்லானது யாரால் பயன்படுத்தப்பட்டதுன்னா எஃப் ஹோலி. அடுத்த வினா, சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட சொல்கிறீங்க. ரெடியாக இருக்குப்பா, நம்ம அடுத்தடுத்து போடுவோம். ஓகேங்களா. மேற்கு வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது? மேற்கு வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு தாமோதர் ஆறு. அடுத்த வினா, இந்தியாவில் எந்த மாநிலம் மக்காச்சோளம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது? இந்தியாவில் எந்த மாநிலம் மக்காச்சோளம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றதுன்னா கர்நாடகம். அடுத்த வினா, பெரும்பாலும் குடல் புண் தோன்ற காரணமான பாக்டீரியம். பெரும்பாலும் குடல் புண் தோன்ற காரணமான பாக்டீரியம் ஹெலிகோபாக்டர் பைலோரி. இது ஒரு சயின்ஸ் கொஷின். ஓகே, நம்ம அதை வந்து அப்புறம் பார்க்கலாம். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். அடுத்த வினா, ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகளை எவ்வாறு அழைக்கின்றோம்? ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகளை எவ்வாறு அழைக்கின்றோம்னா கோள் காற்றுகள். அடுத்த வினா, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டிலிருந்து தேர்ந்தெடு. பாகர்னா கரடுமுரடான படிவு. தராய்னா சதுப்பு படிவு. பாகர்னா கரடுமுரடான படிவு. தராய்னா சதிப்பு படிவு. பங்கர்னா பழைய வண்டல் படிவு. காடர்னா புதிய வண்டல் படிவு. பாகர்னா கரடுமுரடான படிவு. தராய்னா சதிப்பு படிவு. பாங்கர்னா பழைய வண்டல் படிவு. காடர்னா புதிய வண்டல் படிவு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. அடுத்த வினா, இமயமலையின் நீளம் கிட்டத்தட்ட டேஸ் கிலோமீட்டர்கள் ஆகும். இமயமலையின் நீளம் கிட்டத்தட்ட டேஸ் கிலோமீட்டர்கள் ஆகும்னா 2560 கிலோமீட்டர்.
அடுத்த வினா, நம்ம பிடிஎஃப் வந்து டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க வந்து வாங்கிட்டுருக்காங்க, ஓகேங்களா. நம்பர் இருக்குது, வேணுன்றவங்க பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கொடுக்குறோம், சயின்ஸ் இன்க்ளூட், ஓகேங்களா. தமிழ், பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், அதுபோல் ஜிகேல கவர் ஆகக்கூடிய எல்லா டாபிக் ப்ளஸ் தமிழ் எல்லாமே சேர்த்து ஒரு 6000+ மேலே கொஷின்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க கெட் பண்ணிகிட்ருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணி. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் கெட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து ஒரு பொறுத்துக, கதிர்வீச்சு கழிவு. கதிர்வீச்சு கழிவில் நிலத்தில் நிரப்புதல். கதிர்வீச்சு கழிவுனா நிலத்தில் நிரப்புவாங்க. மருத்துவ கழிவுனா எரித்து சாம்பலாக்குவாங்க. சைனைட் கழிவாக இருந்தால் உயிரிய தீர்வு. சிறிதளவிலான வேதிய கழிவுனா மேற்பரப்பில் மூடி வைப்பாங்க, ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, மைய இட கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் வால்டர் கிறிஸ்டாலர். மைய இட கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் வால்டர் கிறிஸ்டாலர். அடுத்த வினா, பின்வருவனற்றுள் எது மிக பழமையான மலைத்தொடர். பின்வருவனற்றுள் எது மிக பழமையான மலைத்தொடர்னா ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர். அடுத்த வினா, கூட்டு துருவ செயற்கைக்கோள் அமைப்பு என்ற விண்கலத்தை ஏவியது யார். கூட்டு துருவ செயற்கைக்கோள் அமைப்பு என்ற விண்கலத்தை ஏவியது 1 மற்றும் 2னா நாசா மற்றும் நோஹா. நாசா மற்றும் நோஹா. அடுத்த வினா, சூரிய மண்டலத்தில் நீல கிரகம் என அழைக்கப்படுவது. சூரிய மண்டலத்தின் நீல கிரகம் என அழைக்கப்படுவது பூமி. பிகாஸ் வாட்டர் அங்கே அதிகமாக இருக்கிறது, ஓகேங்களா. நீல கிரகம். அடுத்த வினா, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. வீடியோ வந்து சரியாக தெரியலனா ஹை பிக்சர் குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. மேலே செட்டிங்ஸில் போய்ட்டு சூறாவளி கொடுத்துருக்காங்க, அது வீசக்கூடிய நாடுகள் கொடுத்துருக்காங்க. பேக்கியோ அது வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ். பேக்கியோ வந்து பிலிப்பைன்ஸ். டைஃபூன் வந்து சீனா. வில்லிஸ் இது வந்து ஆஸ்திரேலியா. டைஃபூ வந்து ஜப்பான். பேக்கியோ வந்து பிலிப்பைன்ஸ், டைஃபூன் வந்து சீனா, வில்லியன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா, டைஃபூ வந்து ஜப்பான். அடுத்த வினா, ஆற்று நீரை பகிர்ந்து கொள்ளும் மகாகாலி உடன்படிக்கை இவ்விரு நாடுகளுக்கிடையே ஆனது. ஆற்று நீரை பகிர்ந்து கொள்ளும் மகாகாலி உடன்படிக்கை இவ்விரு நாடுகளுக்கிடையே ஆனதுன்னா இந்தியாவும் நேபாளும். இந்தியா நேபாளம். அடுத்த வினா, இந்தியா சராசரி மக்கள் அடர்த்தியை விட அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் அடையாளம் காண்க. கோவா. இந்தியாவோட சராசரி மக்கள் அடர்த்தியை விட அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து கோவா, ஓகேங்களா. அடுத்த வினா, இந்தியாவின் நீளமான சாலை பாலம் எந்த மாநிலங்களை இணைக்கிறது. இந்தியாவின் நீளமான சாலை பாலம் எந்த மாநிலங்களை இணைக்கிறதுனா அசாம், அருணாச்சல பிரதேசம். அசாம், அருணாச்சல பிரதேசம். அடுத்து, நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையது யார். நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் அல்மெய்டா. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பூமத்திய ரேகை தாழ்வாழ்ந்த மண்டலம் வந்து மிகுந்த வெப்பமும் ஈரப்பதமும் உடையதாக இருக்கும். பூமத்திய ரேகை தாழ்வழுந்த மண்டலம் வந்து மிகுந்த வெப்பமும் ஈரப்பதம் உடையதாகவும் இருக்கும். உப அயன உயர் அழுத்த மண்டலம் வந்து மிகுந்த வெப்பமும் வறட்சியும் இருக்கும். மிகுந்த வெப்பம் ப்ளஸ் வறட்சி உப அயன உயரழுத்த மண்டலம். பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம் மிகுந்த வெப்பம் ப்ளஸ் ஈரப்பதம். அடுத்து, உபதுருவ தாழ்வழுத்த மண்டலம் வந்து குளிரும் ஈரப்பதமும் இருக்கும். துருவ பகுதினாவே குளிர் இருக்கும், ஈரப்பதமும் இருக்கும். துருவ உயர் அழுத்த மண்டலம்னா மிக குளிரும் வறட்சியும் உடையது. மிக குளிராகும் போதும் வறட்சி உருவாகும், ஓகேங்களா. அடுத்த வினா, பின்வருவனற்றுள் புவி அதிர்வின் தீவிரத்தை தெரிவிக்காத அளவு. மார்டின் லாண்டர் அளவை. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் காக்சாய்டு இனத்தவர்களின் கூட்டினம் அல்லாதது. காக்சாய்டு. மாலனேசியா. அடுத்த வினா, காயோட் எனும் கலைச்சொல் டேஸ் உடன் தொடர்புடையது. காயோட் எனும் கலைச்சொல் எதனுடன் தொடர்புடையதுனா எரிமலை. காயோட் எனும் கலைச்சொல் எதனுடன் தொடர்புடையதுனா எரிமலை. அடுத்த வினா, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 6, ஓகேங்களா. பிரம்மபுத்திரா வந்து தீப்ருகார். 6 அது பாயும் நகரம். சம்பல் கோட்டா.
சிப்ரா வந்து உஜ்ஜயினி, கோமுதி வந்து லக்னோ, பிரம்மபுத்திரா ஆறு பாயுமுது திப்ருகார், சம்பல் வந்து கோட்டா, சிப்ரா வந்து உஜ்ஜயினி, கோமுதி வந்து லக்னோ. கோமுதின உடனே டாக்டர் படம் மூவி ஞாபகம் வருதுல்ல. அடுத்த வினா 52வது வினா. சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை ஏறக்குறைய டேஸாக உள்ளது. சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 5500 டிகிரி செல்சியஸ். 5500 டிகிரி செல்சியஸ். அடுத்து 59வது வினா. பந்த்வாகர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். பந்த்வாகர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் மத்திய பிரதேசம். அடுத்த வினா. கிராமப்புறங்களில் தனிநபர் நாளொன்றுக்கு உண்ணக்கூடிய உணவின் கலோரி. கிராமப்புறங்களில் தனிநபர் நாளொன்றுக்கு உண்ணக்கூடிய உணவின் கலோரி 2400. அடுத்த வினா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் 1 நகரங்களுடன் பட்டியல் 2 தொழிற்சாலை. பட்டியல் 1 வந்து நகரம், 2 வந்து தொழிற்சாலை பொருத்தணும். ஓகேங்களா. இதுக்கான விடை வந்து பி தான் கரெக்டான விடை. கல்பாக்கம் வந்து அணுமின் நிலையம், ஜாரியா வந்து நிலக்கரி சுரங்கம், மதுரா வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு, நேபா நகர் வந்து செய்தித்தாள். கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஜாரியா நிலக்கரி சுரங்கம், மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு, நேபா நகர் வந்து செய்தித்தாள். அடுத்த வினா. மொத்த நிலப்பரப்பில் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க தேவையான காடுகளின் குறைந்தபட்ச பரப்பளவு. மொத்த நிலப்பரப்பில் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க தேவையான காடுகளின் குறைந்தபட்ச பரப்பளவு 33%. அடுத்த வினா. நீளத்தின் அடிப்படையில் பின்வரும் மலைத்தொடர்களை இறங்கு வரிசைப்படுத்துக. நீளத்தின் அடிப்படையில் நீளத்தின் அடிப்படையில் அதுவும் கிலோமீட்டர் கணக்கில். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஆண்டிஸ், ரெண்டாவது வந்து இமாலயன், காரோகரன் மற்றும் இந்துகுஷ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இறங்கு வரிசையிலேருந்து போகிறோம். இறங்கு வரிசைனா கம்மியாலேருந்து அதிகமாக போகிறோம். அப்போ லாஸ்ட்டு வந்து என்ன வரும்? ஆண்டிஸ், அதுக்கப்புறம் இமாலயன், காரோகரம் மற்றும் இந்துகஷ், அதுக்கப்புறம் ராக்கி. ஃபஸ்ட்டு வந்து பெரிய பிணக்கு மலைத்தொடர். அடுத்த வினா. இந்தியாவின் 23வது மாநிலம் மிசோரம். இந்தியாவின் 23வது மாநிலம் மிசோரம். அடுத்து பின்வருவனற்றுள் எந்த ஒன்று எரி நட்சத்திரங்கள் என அறியப்படுகின்றன? பின்வருவனற்றுள் எந்த ஒன்று எரி நட்சத்திரங்கள் என அறியப்படுகின்றன? விண்கற்கள். அடுத்த வினா. பயிர் காப்பீட்டு திட்டத்தை இந்திய அரசு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது? பயிர் காப்பீட்டு திட்டத்தை இந்திய அரசு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியதுன்னா 1985. அடுத்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிக அதிக அளவில் கோழி பண்ணைகள் அமைந்துள்ளன? ஆந்திர பிரதேசம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில்? தமிழ்நாடுனா நாமக்கல் வரும். இந்தியாவில் எந்த ஸ்டேட் கேட்குறாங்க? ஸ்டேட்னா ஆந்திர பிரதேசம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2-3 பேஜ் தான் இருக்குது, முடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக. மணிப்பூரி வந்து மணிப்பூர். மோகினி ஆட்டம் வந்து ஆட்டம் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்டேட்டு. மணிப்பூரி டான்ஸ் வந்து மணிப்பூர், மோகினி ஆட்டம் வந்து கேரளா, குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேசம், கதக் வந்து வட இந்தியா. மணிப்பூர், மோகினி ஆட்டம் கேரளா, குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேசம், கதக் வட இந்தியா. அடுத்த வினா. இந்தியாவின் நிகர நீர்ப்பாசன பரப்பளவில் ஏரி பாசனத்தின் விழுக்காடு 13-14%. 13-14%. இந்தியாவின் நிகர நீர்ப்பாசன பரப்பளவில் ஏரி பாசனத்தின் விழுக்காடு 13-14%. அடுத்து பின்வருவனற்றுள் எது திடக்கோள் அல்ல? பின்வருவனற்றுள் எது திடக்கோள் அல்லனா வியாழன் மட்டும் திடக்கோள் இல்லை. அப்போ புதன், பூமி, வெள்ளிலாம் திடக்கோள். அடுத்து இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். இது ஒரு எக்கனாமிக் கொஸ்டின். இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். அடுத்து இந்திய திட்ட நேரத்தை பராமரிக்கும் நிறுவனம் எது? தேசிய பௌதிக ஆய்வகம். இந்திய திட்ட நேரத்தை பராமரிக்கும் நிறுவனம் தேசிய பௌதிக ஆய்வகம். அடுத்த வினா. பாஸ்பரஸ் நீர் இணைப்பு எந்த இரு பெருகண்டங்களை பிரிக்கிறது? பாஸ்பரஸ் நீர் இணைப்பு எந்த இரு பெருகண்டங்களை பிரிக்கிறதுனா ஐரோப்பா மற்றும் ஆசியா. பாஸ்பரஸ் நீர் இணைப்பு எந்த இரு பெருகண்டங்களை பிரிக்கிறதுனா ஐரோப்பா மற்றும் ஆசியா. அடுத்து இந்தியாவின் முதல் தனியார் ரயில் நிலையம் எது? இந்தியாவின் முதல் தனியார் ரயில் நிலையம் ஹபிகஞ்ச். அடுத்து கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் மட்டும் காணப்படுவது எது? கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் மட்டும் காணப்படுவது சர்பகந்தா.
பரவலாக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. பரவலாக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. கொடுக்கப்பட்டுள்ள இந்திய ஏரிகளில் எரிமலைவாய் ஏரியை அடையாளம் காண்க. கொடுக்கப்பட்டுள்ள இந்திய ஏரிகளில் எரிமலைவாய் ஏரியை அடையாளம் காண்க. மகாராஷ்டிராவில் உள்ள லோனார் ஏரி. மகாராஷ்டிராவில் உள்ள லோனார் ஏரி தான் வந்து என்ன எரிமலைவாய் ஏரின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று சரி, அதாவது கூற்றும் சரி காரணமும் சரி, ஆனால் கூற்றுக்கான சரியான விளக்கம் மட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கடகரேகைக்கு தெற்கே உள்ள பகுதி வெப்பமானது. கடகரேகை இந்தியாவை இரு சம பகுதிகளாக பிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே தனித்தனியாக கரெக்டு, ஆனால் ஃபஸ்ட்டு ஒனுக்கு செகண்ட் ஒன் வந்து கரெக்டான விளக்கம் இல்லை. கடகரேகைக்கு தெற்கே உள்ள பகுதி வெப்பமானது. கடகரேகை இந்தியாவை இரு சம பகுதிகளாக பிரிக்கிறது. லாஸ்ட் வினா, ஆசியாவின் மிகப்பெரிய ஒளியியல் சார்ந்த தொலைநோக்கி அமைந்துள்ள இடம் தேவஸ்தல் நைனிடால். ஆசியாவின் மிகப்பெரிய ஒளியியல் சார்ந்த தொலைநோக்கி அமைந்துள்ள இடம் தேவதல் நைனிடால் அருகில். தேவஸ்தல் நைனிடால் அருகில். அவ்வளோதாங்க. இதில் ஒரு 50 கொஷின் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம ஜாகிரஃபியில் 250 கொஷின் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 250 கொஷின் தான். நம்ம அந்த எக்ஸாம்குள்ளே கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். எல்லாமே வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இன்னும் சயின்ஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணல. ஜிகேல இது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். தென் டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணுங்கள். பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.